ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைம் அண்ட் ஸ்பேஸ் மாஸ்டரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் வந்து செக் இஃப் த அரே இஸ் சார்ட்டட். இது ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம்ங்க. இதுக்கு நம்ம ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம். ஓகே, இப்போ நமக்கு ஒரு அரே கொடுத்துருவாங்க. 10, 20, 30, 40, 50 இது ஒரு நம்ம சாம்பிள் அரே வச்சுக்கலாம். இதை நம்ம ஆன்சர் என்ன ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா, கொடுத்துருக்க அரே வந்து சார்ட்டடா இல்லையா அப்படின்றது தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, இப்போ நமக்கு ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச், அதாவது ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அப்ரோச், நமக்கு தோணுது அப்படின்னா நம்ம எப்படி திங்க் பண்ணலாம்னா, ஓகே, இப்போ நமக்கு ஒரு அரே குடுத்துருக்காங்க. அது சார்ட்டடா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். ஸோ, இப்போ நம்ம அந்த குடுத்துருக்க அரேவ நம்ம சார்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா நம்ம சார்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அரே 1ன்னு போட்டு இந்த அரேவ நமக்கு குடுத்துருக்காங்க. நம்ம அரே 2ல இத காப்பி பண்ணிக்கலாம். இன்னொரு அரேல இந்த குடுத்துருக்க அரேவ அப்படியே காப்பி பண்ணிட்டு, இப்போ இந்த நம்ம காப்பி பண்ண அரேவ நம்ம சார்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அரேவ நம்ம சார்ட் பண்ணா நமக்கு ஆன்சர் என்ன வரும்? அதே சேம் 10, 20, 30 அண்ட் 40, 50. ஓகே. இப்போ நம்ம சார்ட் பண்ணி வச்சிருக்கிறதுக்கு நமக்கு ஆன்சர் இது. இப்போ நம்ம கொஸ்டினே எடுத்துக்கலாம். கொஸ்டின் என்ன? அரே 1. கொஸ்டின் என்ன? 10 இங்க இருக்க 10, 20, 30, 40, 50. அதே மாதிரி 10, 20, 30, 40, 50. ஓகே. இப்போ நம்ம எல்லாத்தையும் அப்படியே லைனா கம்பேர் பண்ணலாம். இது ரெண்டும் சேமா? எஸ், சேம். நெக்ஸ்ட் 20, 20 சேம். 30, 40, 50. ஓகே, சேம். இப்போ எல்லாமே சேமா இருக்கிறதால, ரெண்டு அரேவும் சேமா இருக்கிறதால நமக்கு ஆன்சர் 2. நம்ம கொடுத்துருக்க அரே சார்ட்டட். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இப்போ குடுக்காத அதாவது சார்ட்டடா இல்லாத அரே குடுத்திருந்தாங்கன்னா, நம்ம எப்படி ரிட்டர்ன் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க நமக்கு 10 இருங்க, ஜஸ்ட் அ மினிட். ஓகே கைஸ், இப்போ நமக்கு அரே 50, 20, 10, 30, 50. நம்ம ஆக்சுவலா என்ன பண்ணணும்? இத ஒரு காப்பியா இன்னொரு அரேல நம்ம வச்சுக்கலாம். அதாவது 50, 20, 10, 30, 50. ஓகே. இப்போ இத நம்ம சார்ட் பண்றோம். நம்ம காப்பி பண்ணி வச்சிருக்கிறத சார்ட் பண்றோம். சார்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும்? சார்ட் பண்ணும்போது நமக்கு 10, 20, 30, 50, 50. ஓகே. இப்போ நம்ம சார்ட் பண்ண அரேவும் கொஸ்டின் என்னது? அரே 1. அரே 1 அதையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா 50, 20, 10, 30, 50. இப்போ நம்ம இது ரெண்டும் சேமா? இதுவும் சேமா? இல்ல. ஸோ நமக்கு 2 அரேவும் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ட கம்பேர் பண்ணும்போது சேம் இல்ல. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஸோ வெரி ஈஸி ப்ராப்ளம் கைஸ். ஓகே. இப்போ ஓகே கைஸ், இதான் சூடோ கோட். நமக்கு அரே 1 இது வந்து கொஸ்டின் நமக்கு குடுத்துருவாங்க. நம்ம அரே 2 ஒரு எம்ப்டியா நம்ம இது ஜஸ்ட் சூடோ கோட். நம்ம அரே 2 எம்ப்டியா வச்சுட்டு, நம்ம ஃபர்ஸ்ட் அரேவ ஃபுல்லா லூப் பண்ணிட்டு, அதுல இருக்க ஒரு எலமெண்ட்டா நம்ம இந்த அரே 2ல நம்ம ஸ்டோர் பண்றோம். ஸ்டோர் பண்றது தான் அரே 2 ஆஃப் I ஈக்குவல்ஸ் டூ அரே 1 ஆஃப் I. இப்போ எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிட்டு, நம்ம அரே 2வ நம்ம சார்ட் பண்ணிட்டு, இப்போ அதே மாரி ஃபார் லூப் யூஸ் பண்ணி, நம்ம அரே 1 அதாவது குடுத்துருக்க கொஸ்டினையும், நமக்கு சார்ட் பண்ணதையும் நம்ம கம்பேர் பண்ணுவோம். கம்பேர் பண்ணி 2மே சேமா இல்ல அப்படின்னாலே நம்ம ரிட்டர்ன் ஃபால்ஸ். அட் லாஸ்ட் இல்ல சேமா இருக்கு அப்படின்னா நம்ம ரிட்டர்ன் ட்ரூ. ஓகே. இப்போ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பத்தி நம்ம அனலைஸ் பண்றோம் அப்படின்னா, நம்ம என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் n n n டைம்ஸ் டிராவர்ஸ் பண்றோம். ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஆர்டர் ஆஃப் n பிளஸ் இந்த டிராவர்ஸ் பண்ணி இதுல நம்ம அரே 2ல ஸ்டோர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் சார்ட் பண்றோம். ஆர்டர் ஆஃப் n log n சார்ட் பண்றதுக்கான டைம் காம்ப்ளெக்சிட்டி பிளஸ் அகைன் இன்னொரு தடவை நம்ம டிராவர்ஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம்? கம்பேர் பண்ணி நம்ம ட்ரை பண்றோம். அப்பதான் நம்ம ரிட்டர்ன் ஃபால்ஸ் ஆர் ட்ரூன்னு நம்ம ஃபைண்ட் பண்றோம். அதனால இப்ப ஆர்டர் ஆஃப் n பிளஸ் ஆர்டர் ஆஃப் n log n பிளஸ் ஆர்டர் ஆஃப் n. ஸோ அட் லாஸ்ட் நமக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஆர்டர் ஆஃப் n log n. இதுதான் நமக்கு இருக்கிறதுல பெருசு. ஸோ நம்ம கம்பேர் பண்ணும்போது n log n தான் டைம் காம்ப்ளெக்சிட்டி. அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்ன வரும் அப்படின்னா, நமக்கு ஆர்டர் ஆஃப் n. பிகாஸ் நம்ம ஒரு அரே 2 அப்படிங்கிறத நம்ம எல்லா எலமெண்ட்டையும் எடுத்து ஸ்டோர் பண்றோம். n எலமெண்ட்ஸையும் நம்ம ஒரு அரேல ஸ்டோர் பண்றோம். ஸோ அது ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஆர்டர் ஆஃப் n. ஓகே. அண்ட் ஆப்டிமல் அப்ரோச் இது வந்து நம்ம ரொம்ப சிம்பிள். நம்ம முன்னாடி மாதிரி சார்ட் பண்றது அந்த மாதிரி எதுவுமே தேவையில்ல. ஜஸ்ட் சிம்பிள். நம்ம சார்ட்டிங்னா என்ன மீனிங்? ஃபர்ஸ்ட் எலமெண்ட் செகண்ட் எலமெண்ட்டை விட சின்னதா இருக்கணும். நெக்ஸ்ட் செகண்ட் எலமெண்ட் தேர்ட் எலமெண்ட்டோட சின்னதா இருக்கும். அந்த மாதிரி நம்ம இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதுதான் மெயின் லாஜிக். அதே தான் நம்ம இங்க டைரக்டா பார்க்க போறோம். நம்ம இங்க ஸ்டார்ட் பண்ணி இந்த எலமெண்ட் இந்த எலமெண்ட்டோட பெருசா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். பிகாஸ் சின்னது பெருசு இதை விட பெருசு இந்த மாதிரி தான் ஷார்ட்டா இருக்கும். ஓகே. அதேதான் நம்ம 1ல ஸ்டார்ட் பண்ணி 0வோட அது பெருசா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இங்கேயே நமக்கு தெரிஞ்சிச்சு இல்ல. ஸோ இது நமக்கு ஷார்ட்டட் இல்ல. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நமக்கு 10 இங்க இருந்து 20 இங்க இருக்கு அப்படின்னா, இப்போ நம்ம அதே ட்ரை பண்ணலாம். ஓகே. இங்க 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி
இந்த எலமெண்ட் முன்னாடி எலமெண்ட்ட விட பெருசா இருக்கா? எஸ் இருக்கு. நெக்ஸ்ட் மூவ் பண்ணணும். இந்த எலமெண்ட் இத விட பெருசா இருக்கா? எஸ். நெக்ஸ்ட் மூவ். 40, 30 விட பெருசா? எஸ். நெக்ஸ்ட் மூவ். 50, 40 விட பெருசு. எஸ். அட் லாஸ்ட் நம்ம டிராவர்ஸ் பண்ணி முடிக்கும்போது, நமக்கு அந்த கண்டிஷன் எங்கேயுமே வரல. ஸோ, இப்ப அட் லாஸ்ட் நம்ம ரிட்டர்ன் ட்ரூ. ஸோ, இது ரொம்ப ஈஸி காய்ஸ். ஸோ, இதோட சூடோ கோட் பார்க்கலாம். ஜஸ்ட் ஒண்ணுமே இல்ல. நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணி இன் I ஈக்குவல் நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் 1 அண்ட் I லெஸ் தென் n நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் I ப்ளஸ் ப்ளஸ். ஓகே. நம்ம என்ன ஒரே ஒரு கண்டிஷன் செக் பண்றோம். அரே ஆஃப் I இஸ் லெஸ் தேன் அரே ஆஃப் I மைனஸ் 1. அரே ஆஃப் 1 வந்து லெஸ் தேன் சின்னதா இருக்கு. அரே ஆஃப் I மைனஸ் 1 சாரி இங்க வந்து I மைனஸ் 1 அதுக்கு முன்னாடி இருக்க எலமெண்ட்டோட சின்னதா இருக்கு. அப்படின்னா கண்டிப்பா அப்படி இருக்கக்கூடாது. அப்போ அது சார்ட்டடே கிடையாது. ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஓகே. அப்படி இந்த ஃபார் லூப்ல விட்டுட்டு இந்த கண்டிஷனே அக்கர் ஆகல அப்படின்னா, அட் லாஸ்ட் நம்ம ரிட்டர்ன் ட்ரூ. அண்ட் தட்ஸ் இட் கைஸ். இதுதான் பெட்டர் அண்ட் மோஸ்ட் ஆப்டிமல் அப்ரோச். இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன வரும் அப்படின்னா, நம்ம இந்த அரே ஒரே ஒரு தடவை தான் டிராவல்ஸ் பண்ணுறோம். ஷார்ட்டோ நம்ம எதுவுமே பண்ணல. ஸோ நமக்கு ஆர்டர் ஆஃப் n. நெக்ஸ்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்ன வரும் அப்படின்னா, நம்ம இங்க எக்ஸ்ட்ரா ஸ்பேஸே யூஸ் பண்ணல. எக்ஸ்ட்ரா அரே 2 அப்படின்ற ஒரு அரே எதுவுமே யூஸ் பண்ணல. நம்ம குடுத்துருக்க அரேலயே டிராவல்ஸ் பண்றோம். ஸோ இதுவும் கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ். ஓகே. ஓகே கைஸ். சேம் லாஜிக் தான். நம்ம என்ன பண்றோம்? ஃபார் லூப் இன் I ஈக்குவல் 1 ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் I லெஸ் தேன் அரே டாட் சைஸ் அதாவது n and I ப்ளஸ் ப்ளஸ். நம்ம என்ன கண்டிஷன்? அரே ஆஃப் I இஸ் லெஸ் தேன் அரே ஆஃப் I மைனஸ் 1 இருந்தது அப்படின்னாலே நம்ம ரிட்டர்ன் ஃபால்ஸ் பண்ணிடுறோம். ஈல்ஸ் இந்த கண்டிஷனை தாண்டி வந்துச்சுன்னா ரிட்டர்ன் ட்ரூ. ஓகே. சப்மிட் பண்ணலாம். சப்மிட் ஆயிடுச்சு guys. ஓகே. இதே தான் சின்டாக்ஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும் ஜாவா அண்ட் பைத்தானுக்கு. அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகே. வில் மீட் இன் another problem. Thank you.